என்னுடைய கையில இருக்கக்கூடியது ஒரு அற்புதமான மூலிகை. அதாவது வேற ஒன்றும் இல்லை, இது கடுக்காய் பொடி தான். கடுக்காயோடைய கொட்டையை எடுத்துட்டு தோலை மட்டும் நல்லா ஃபைன் பவுடரா பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்றேன்னா, 6 சுவை இருக்கக்கூடிய ஒரே கனி இந்த கடுக்காய் மட்டும்தான். எப்படி ஒரு குழந்தைய பெற்றெடுத்த தாய் எப்படி அந்த குழந்தைய பார்த்துக்குவாங்களோ அந்த அளவுக்கு இந்த கடுக்காய் பொடி நம்ம மனிதர்களுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் எல்லாத்தையும் அகற்றி உடலையும் உயிரையும் ஒன்றாக இணைத்து மிக அற்புதமா நம்ம பார்த்துக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரு ஹெர்பல் இந்த கடுக்காய் பொடி. தினைக்கும் நைட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடிய ஒரு 100 ml தண்ணியில கலந்து குடிச்சுக்கிட்டு வருவதன் மூலியமா உடம்பு மிகவும் சூப்பரா டீடாக்ஸ் ஆகி நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம். ஒரு சித்தர் எழுதியிருக்காரு, இந்த பொடியை 1 வருஷம் நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய உடலை பார்த்து, அதாவது நோய் நொடி இல்லாத உடலை பார்த்து நீயே பெருமிதம் கொள்வாய் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவ்வளவு ஆற்றல் இருக்கக்கூடிய இந்த கடுக்காய். ஆனா யாருமே நம்ம பயன்படுத்துறது இல்ல. தாராளமா நீங்க எல்லாருமே உங்க வீட்டுல இந்த கடுக்காய் பொடியை இரவு தூங்க போகும் பொழுது 1 டம்ளர் தண்ணியில கலந்து குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க. காலையில எந்திரிச்சு மோஷன் போனதுக்கு அப்புறம் இந்த கடுக்காய் பொடியில ஒரு 2 கிராம் அளவுக்கு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 100 ml தண்ணியில கலந்து குடிச்சிட்டு ஒரு 1/2 hour 1 hour எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு தடவை தண்ணியா மோஷன் போகும். இது எதுக்காண்டி பண்றோம் அப்படின்னா, இந்த சிறுகுடல் பெருங்குடல் இதுல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் இந்த கடுக்காய் பொடி தண்ணியா மோஷன்ல அடிச்சுட்டு வெளியே வந்துடும். கழிவுகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளியே வந்துடும். இது எதுக்காண்டி நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டுல ஒரு பாத்திரம் இருக்கு, அந்த பாத்திரத்தை கழுவாம நம்ம கண்டிப்பா தினைக்கும் சமைக்க மாட்டோம். சமைச்சாலும் அது எல்லா நோய்களையும் உண்டு பண்ணும். ஆக வயிறு என்னும் பாத்திரத்தை நம்ம சுத்தமா தூய்மையா வச்சிருக்கிறதுக்கு இந்த கடுக்காய் பொடியை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா நம்ம இந்த பேதி முறை மாதிரி 1 டம்ளர் தண்ணியில 1 ஸ்பூன் இல்ல 2 ஸ்பூன் அளவுக்கு கலந்து எடுத்துக்கலாம். இது மிகவும் நல்லது. ஒரு சில சித்தர்கள் தாயை விட சிறந்தது இந்த கடுக்காய்ன்னு சொல்லியிருக்காங்க. தாயினும் சிறந்தது கடுக்காய். அதாவது தாயை விட ரொம்ப அற்புதமானது. தாய் பெற்றெடுத்து விட்டால் நம்மளோட உடல் உயிர் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அற்புதமான மூலிகை இது. பணம் மட்டும் செல்வம் கிடையாது. நம்மளுடைய உடல்ல நோய் நொடி இல்லாம நம்ம நீண்ட நாட்கள் வாழ்வதுதான் செல்வம்.